ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு நாம் நோயை பற்றியும் நோயில் இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத பற்றியும் சாயப்பா கிட்ட எது மாதிரி பிரார்த்தனை செஞ்சு இந்த பாடா போன நோயில் இருந்து விடுதலை அடையலாம் அப்படின்றத பற்றியும் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது யாராருக்கெல்லாம் நோயால் கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கான இந்த ஆடியோ. இதை நீங்கள் நம்பி இதில் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் நோய்களை அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே விரட்டிடலாம். அதிகபட்சம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இது தீருமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதை கேட்டதில் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறந்துடுச்சுனாவே 10% தீரும். அடுத்தது இதை செயல்படுத்தினீங்கன்னா 20-30% தீரும். அதுக்கப்புறம் 6 மாதம் வரைக்கும் உங்களோட பர்ஃபெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலு உங்களுக்கு அமையும். நோய்கள் நிச்சயமாக தீரும். நோய்களோட தாக்கம் குறையும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதுக்கு முழு விடுதலை கிடைக்கும். இது உறுதி. இது சத்தியமான வார்த்தைகள். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு நோய்கள் நமக்கு தீரும் அப்படின்னு? அவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த நோய்கள் வருவதற்கு காரணம் ஒன்று நம்ம கர்மா, ரெண்டாவது ஒரு மன அழுத்தம். இந்த 2 விஷயங்களும் தான் இந்த நோய் வருவதற்கு காரணமாக அமையுது. கர்மாக்களில் இருந்து வரக்கூடிய நோய்கள் அந்த கர்மா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கர்மாக்கள் ரொம்ப பொல்லாமல் இருக்குதுன்னா நீங்கள் போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நோயாளியை நீங்கள் கொடுமைப்படுத்தியும் மன கஷ்டத்தை கொடுத்தும் நீங்கள் இருந்தீங்கன்னா அதனோட பாதிப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உடல் ஊனமுற்றவர்களை நீங்கள் கிண்டலும் கேலியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் நீங்கள் அந்த பிறவிதான் எடுத்தாகணும். இது மாதிரி யாரை எந்தெந்த வகையில் நீங்கள் துன்புறுத்துறீங்களோ அதே அளவில் தான் உங்களுக்கு அடுத்த ஜென்மங்களும் இருக்கும். அதே மாதிரி அதே ஜென்மத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுக்கும். ஒரு சாய்ராம் இன்னொரு சாய்ராமை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட சொந்தத்தை. அவங்க ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் கால் சரியாக நடக்க முடியல அவங்களுக்கு. அதனால் என்ன ஆச்சு, இவங்க அவங்கள திட்டும்போது கால் நடக்க முடியாத ஒரு வார்த்தை, அது நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அது எனக்கு இப்போ கூட ஒரு மாதிரி இதயத்தில் ரத்தம் வர மாதிரி ஆகும். அந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க திட்டுவாங்க. அதே மாதிரி என்ன ஆச்சு, அடுத்த சில வருஷங்கள் கழித்து அவங்களும் அந்த
பிரச்சனை அவங்களுக்கு உருவாச்சு. அவங்களுக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அப்போ பாருங்க, அதே ஜென்மத்தில் அந்த பனிஷபிள் அவங்களுக்கு கிடைக்குது. இது கர்மா. கர்மாக்கள் மூலமாக வர்றது இந்த விஷயங்கள். இதுக்கு நிச்சயமாக தீர்வுகள் இருக்கு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 100% தீர்வுகள் இருக்கு. உங்கள் கர்மா பீரியட் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு அதில் இருந்து விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா சில பேர் ஊனமாக இருக்கலாம். அவங்க எப்படி சரியாயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். அந்த வழி தெரியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் வேற கட்ட வெளிச்சம் அவங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்கன்னா அவங்க பிறந்ததில் இருந்து அந்த டிசேபிளாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விதமான கஷ்டமும் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்போ அவங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. நமக்கு இப்படி நடக்க முடியல, நமக்கு இப்படி காது கேட்கல, நமக்கு இப்படி பார்வை இல்லாமல் போயிடுச்சுன்னு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கும். அந்த தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்க அவங்க வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் கிடைக்காம போயிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு சாயப்பாவோட அருள் மூலமாக அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது அறவே போயிடும். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஒரு வாசல், அந்த வாசலில் இருக்கக்கூடிய கதவுகள் திறக்கும். அவங்க ஒரு வெளிச்சத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவாங்க. அவங்களுடைய அந்த ஊனத்தை மறந்துடுவாங்க. பெரிய அளவில் நம்பிக்கை பெருகும். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை செய்வாங்க. ஏன் அவங்களால சாதனை செய்ய முடியல அப்படின்னா ஒரே விஷயம், அவங்க அடி மனசில் இருக்கக்கூடிய வருத்தம். அந்த வருத்தத்தின் விளைவு தான் அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் உருப்படியாக செய்ய முடியல. செஞ்சாலும் தோல்விகள் அடைஞ்சிடுது. ஏன்னா பல பேர் அவங்கள கேலியும் கிண்டலும் பேசக்கூடியது ஒன்று, இன்னொன்று பரிதாபமாக பார்க்கக்கூடியது ஒன்று. நான் யாரையும் பரிதாபமாக பார்த்ததே கிடையாதுங்க. இப்போ கூட சொல்கிறேன், யாரையும் நான் பரிதாபமாக பார்க்க மாட்டேன். இவங்களுக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி நான் எந்த காரணத்தை கொண்டும் அந்த விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன். செஞ்சதும் இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அவர்கள் ஸ்பெஷல் சைல்ட்ஸ். அவங்க யாருக்கு? கடவுளுக்கு. அந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸு அவங்க சில விஷயத்தை விட்டுட்டாவே போதும், அவங்க சிறப்பான ஒரு மனிதர்களாக பல பேருக்கு தெரிவார்கள். அது என்னன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை. அதில் இருந்து அவங்க மீண்டு வரணும். எல்லா ஜென்மத்திலையும் எல்லா மனுஷங்களும் அது மாதிரி தான் பிறப்பாங்க. அப்படியும் பிறப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லபடியாக பிறப்பாங்க. போன ஜென்மத்தில் நாம் அப்படி பிறந்திருக்கலாம், இல்லை அடுத்த ஜென்மத்தில் நாம் அப்படி பிறக்கலாம். எல்லாமே கடவுளுக்கு தானே தெரியும். அப்போ நாம் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னா நாமளும் அதை அனுபவிச்சு ஆகணும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கர்மாக்கள் மூலமாக வருது. கர்மாக்கள் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் எந்த அளவுக்கு வருதோ அதே கர்மாக்கள் மூலமாக அந்த கஷ்டங்கள் மறைக்கப்பட்டு மிகப்பெரிய நம்பிக்கையும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் உற்சாகமான இடத்துக்கு கொண்டு போகும். கர்மாக்களில் குட் அண்ட் பேட் இந்த ரெண்டுமே இருக்குது. நல்ல கர்மா அண்டு கெட்ட கர்மா. கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும், நல்லது பண்ணால் நல்லது நடக்கும். அப்போ உங்கள் நல்ல காலம் ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்கள் ஊனம் ஒரு பெரிய தடை இல்லை. இது கர்மாக்கள் மூலமாக வருது. இன்னும் நோய்கள் எப்படி வருதுன்னா, மன அழுத்தத்தின் காரணமாக சில நோய்கள் வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிபியாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், எல்லாமே மன அழுத்தம் இல்லாமல் வருவது இல்லை. எல்லாருக்குமே அந்த மன அழுத்தம் இருக்கு. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருந்த மன அழுத்தத்துக்கு தயாராகிட்டாங்க. ஏன்னா நல்லா படிக்கணும், பெரிய மார்க் ஸ்கோர் பண்ணணும். இந்த தாட்டில் அந்த குழந்தைங்கள போட்டு பெற்றவங்க கொடுமைப்படுத்தக்கூடிய விதம்
சொல்ல முடியாத அளவுக்கு அந்த குழந்தைங்க சஃபர் ஆகுறாங்க. நிறைய பேர் இந்த 10th ரிசல்ட்டு, +2 அண்டு நீட்டு இது மூலமாக கிடைக்கல அப்படின்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க. மன அழுத்தம் காரணமாக அமையுது. அந்த மன அழுத்தம் இல்லாமல் உங்கள் மைண்டு ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிபியோ, சுகரோ, கிட்னி ஃபெயிலியரோ எந்த பிரச்சனையும் வராது. மன அழுத்தத்துடைய மிகப்பெரிய போர்ஷனே இந்த நோயோடைய ஆரம்பம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த மன அழுத்தம் அதிகரிச்சிடுச்சுன்னா, எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தது நோயாக உருவாகுது. ஏன்னா அன்பே சாயில் நிறைய 40-45 வயசை தாண்டினவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்களால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. காசு இருந்தோ என்ன புண்ணியம்? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்போ மன அழுத்தம் எந்த ஒரு இடத்துல ஒரு அழுத்தம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஏமாற்றமும் மன அழுத்தத்தை கொடுக்குது. நாம் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னாலும் மன அழுத்தத்தை கொடுக்குது. நம்மளை நாம் வெறுப்பை ஏற்படுத்திக்கிட்டாலும் மன அழுத்தம் காரணமாக அமையுது. ஆனால் அந்த மன அழுத்தத்தை நீக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பை நாம் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். சில பேருக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்தால் மட்டும்தான் தூக்கமே வருது. எவ்வளோ மோசமான விஷயங்கள். ஆரம்பத்தில் நீங்கள் இதை முறியடிக்க எந்த முயற்சியும் செய்யலை, அதை வளர விட்டு வேடிக்கை பார்த்தீங்க. இன்னைக்கு உங்களை உலக மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. என்னப்பா பார்த்து இரு. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் போனால் கூட நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பார்த்துருமா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, உனக்கே உடம்புக்கு முடியாமல் இருக்கு, நீ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு இப்படி பேசக்கூடிய மக்கள்கள் அதிகரிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மன அழுத்தம். ஃபஸ்ட்டு சொன்னது கர்மா, ரெண்டாவது சொன்னது மன அழுத்தம். இந்த ரெண்டும் தான் ஒரு மனுஷனை பாடாப்படுத்துது. அப்போ இந்த ரெண்டுத்துல இருந்து மீண்டு என்ன செய்யணும்? உங்களுக்கு முதல்ல ரெண்டுத்துக்கும் ஒரே மருந்து தான், சரி பண்ணிடலாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. திரும்ப கேட்குறேன், யாராருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதுன்றதை மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நோய்கள் கண்டிப்பாக தீரப்போகுது. என்னோட நோய்களை மருத்துவராக இருக்கக்கூடிய என்னோட சாயப்பா அது சரி பண்ண போகிறாரு. என்னால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ, உறுதியாக நம்புறீங்களோ அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லைண்ணா நான் நம்பிக்கை வச்சேன் ஆனால் தோத்துட்டேன், அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம். நம்பிக்கை யாராருக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ, இல்லை சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாம் சாய்ராம் சேனலில் போய் பாருங்கள். இந்த சாய்ராம் சேனலில் ஃபஸ்ட்டு நாம் எப்படி இந்த அன்பே சாயை ஆரம்பித்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சாய்ராம்ஸை மனசில் வச்சு நான் ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு ஆடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் சாய்ராம் சேனலில். நீங்கள் பாருங்கள், நான் ஸ்டேட்டஸ்லேயும் வைக்கிறேன். ஏன்னா எல்லா வீடியோஸையும் நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்கிறவங்க பாருங்கள். நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் நான் சொன்னது கிடையாது இன்றைக்கு வரைக்கும். அதனால் நீங்கள் நான் பார்க்கணுன்றதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு இது பண்ண வேண்டாம். நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். பட் அவசியம் தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள், நோ ப்ராப்ளம். அப்போது நம்பிக்கை இங்கே ரொம்ப முக்கியம். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த நோயை ஏன் சாயப்பா குணப்படுத்துவாங்க? இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிரார்த்தனை என்னோட நோயை குணப்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துருச்சுன்னா உங்கள் நோய்கள் கண்டிப்பாக குணமாக்கப்படுகிறது. நீங்கள் நினச்ச உடனே அந்த நோய்களுக்கு உண்டான மருந்துகளை சாயப்பா அந்த அம்மிக்கல்ல வச்சு அரைக்க ரெடி ஆகிட்டார்.
என் கண்ணுக்கு தெரியுது அவர் என்ன பண்ணுறாருன்னு. நான் நினைக்கிறேன் அந்த வெள்ளை வேஷ்டியோ வெள்ளை ஜிப்பாவும் போட்டு ஒரு லாபகமாக அவரோட ஸ்டைலில் உக்காந்து ஏதோ ஒரு அம்மியில் அந்த அம்மிக்கு மேலே பச்சை பசேன்னு இருக்குது செடிகள், அதை போட்டு அரைச்சிட்டு இருக்காரு. யாருக்கு? யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ என்னோட நோயை குணப்படுத்துவாருன்னு அவங்களுக்கு எல்லாம். திரும்ப சொல்கிறேன், அந்த மருந்தை அவர் இன்று இரவு, தினமும் இரவு நைட்டு 10 இருந்து 11 மணிக்கு அந்த மருந்துகள் உங்கள் உடம்புல எந்த இடத்துல நோய் இருக்கோ அந்த இடத்துல அவர் பூசப் போகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? ஒவ்வொரு இரவும், இது இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த நோய் குணமாகிற வரைக்கும் ஒவ்வொரு நாள் இரவும் தினமும் நீங்கள் தூங்கினாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, இல்லை வேற எங்கேயாவது உங்கள் உறவு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட போய் பேசிட்டு இருந்தாலும் சரி, 10 to 11 அவர் உங்கள் காயத்துக்கும் உங்கள் நோய்க்கும் மருந்து பூச இன்று முதல் வருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு கமெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கேன். எதனால் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. என்னால் சரியான தூக்கம் இல்லை இந்த விஷயத்தால். இதை நான் சரி பண்ணி ஆகணும். இதை நான் சாயப்பா கிட்ட அடாவடியாக கேட்கணும். நம்ம என்ன பொண்ணு, பொருள், பதவி, காரு, பங்களா அதை கேட்குறோம். என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் தானே கேட்குறோம். அது இருந்தால் தானே கர்மாக்களை எதிர்கொள்ள முடியும். 2 நாளைக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் நாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா எப்படி கர்மாக்களை எதிர்கொள்ள முடியும்? கர்மாக்களை எதிர்கொள்ளணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை தாண்டி இன்னும் நிறைய மனுஷங்களுக்கு உதவி செய்யணும்னா நான் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆரோக்கியம் எனக்கு வேணும்னு சொல்லி கண்டிப்பாக நாம் கேட்க போகிறோம். அதை இப்போவே நீங்கள் கேளுங்க. நோய்கள் தீரணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். உங்கள் இருக்கக்கூடிய பர்சனல் டிசீஸ் இங்கே சொல்ல வேண்டாம். நீங்களும் சாயப்பட சொல்லவும் வேண்டாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றது அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் விரும்பணும் என் நோய்கள் தீரணும்னு. உடனே கேட்கலாம், என்ன விரும்பாமலாம் நாங்களாம் இருக்கோம்? விரும்புகிறோம், நம்பிக்கையோடு விரும்பணும் நோய்கள் தீரும்னு சொல்லி. விரக்தியோட நோய்கள் தீர்ந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நோய்கள் நிச்சயமாக தீரும், தீர்ந்தே ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையோட விருப்பப்பட்டு நீங்கள் கேட்கணும். இப்போ அவர் அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கண்களை மூடுங்க, தயவு செய்து கண்களை மூடுங்க. கண்களை மூடிட்டு இந்த ஆடியோ அப்படியே கேளுங்க. இப்போது நம்ம சாயப்பா வெள்ளை வேஷ்டியும் ஒரு வெள்ளை ஜிப்பா மாதிரி ஒரு லென்த்தியான ஒரு லூஸான ஷர்ட்டும் தலையில் தலைப்பாகையும் கட்டிக்கிட்டு அம்மிக்கல்லில் இலைகளை வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மருந்து கண்ணை மூடி கேட்கக்கூடிய உங்களுக்கானது. அந்த மருந்தை அரைச்சி உங்களுடைய காயத்துக்கு, உங்களோட நோய்க்கு அந்த மருந்தை பூச போகிறாரு. ஒவ்வொரு நாள் இரவும் இது நடக்க போகுது. 10 மணிக்கு அந்த மனுஷன் நமக்காக அரைக்க போகிறாரு. அரைச்சி 11 மணிக்குள்ளே தடவ போகிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் 10 to 11 மனசில் ஒரு எண்ணத்தை பதிய விடலாமா? தேவைப்பட்டதுக்கு மட்டும் மாத்திரை போட்டுக்கிட்டு தேவைப்படாததுக்கு மாத்திரை போடாமல் இருக்கலாமா? ஸ்லீப்பிங் டேப்லெட் மாத்திரையை தூக்கி எறியலாமா? இருந்தால் பரவாயில்ல, தூக்கம் வரனா போட்டுக்கலாம், அந்த இதெல்லாம் விட்டுருங்க. தூக்கி எரிஞ்சிடலாமா தூக்க மாத்திரையை? தினமும் 10 மணிக்கு சாயப்பா எனக்கு மருந்து அரைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாமா? அந்த 10 to 11 கொஞ்சம் 5 நிமிஷம் கண்களை மூடி தியானிச்சு
நம்ம நோய்க்கு மருந்து போட்டுட்ருக்காருன்னு நம்ம மனசில் அந்த எண்ணத்தை ஓட விடலாமா? நமக்காக நம்ம சாயப்பா எவ்வளோ பெரிய மருந்துகளை எங்கெங்கே இருந்தோ பறிச்சிட்டு வந்து என் குழந்தை கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வந்து நான் தானே மருந்து போடணும். அவர் கஷ்டப்படுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அதை பற்றி நாம் கொஞ்சம் நினைக்கலாமா? என் சாயப்பா என் மேலே எவ்வளோ அன்பும் அக்கறையுமா இருக்கார், அவருக்கு உண்மையான பிள்ளையா நான் இந்த நிமிஷத்துலேருந்து நடந்துக்கிறேன்னு சொல்லலாமா? இதை 100% நம்புகிறவங்களுக்கு நோய்கள் இல்லாத மனிதர்களாக நீங்கள் இன்னும் சில மாதத்தில் அவதாரம் எடுப்பீங்க. நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், 6 மாதம் 6 வருஷமாக இருந்த நோய்க்கு 6 மாதம் டைம் கொடுக்க மாட்டோமா? இது என்ன மாதம்? இது செப்டம்பர். ஆல்ரெடி செப்டம்பர் முடிஞ்சிருச்சு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் மாதத்தில் இருந்து நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒவ்வொரு இயர் எண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதான் மார்ச் மாதம். அப்போ அந்த மார்ச் மாதத்தில் நம்ம நோய்கள் தீருதுன்னு நம்ம நம்பலாமா? ஏப்ரலில் இருந்து நோய் இல்லாத உடலை நம்ம எடுக்கலாமா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணணும். நைட்டு 10 to 11 இஸ் அ மெடிக்கல் டைம். உங்களை டாக்டராக இருக்கக்கூடிய நம்ம சாயப்பா நம்ம காயத்துக்கு மருந்து போடுறாரு, அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் தலையாட்டுறோம், நாளைக்கு தலையாட்டுவோம், நாளான்னைக்கு அதை மறந்துட்டா அது பிரச்சனை. அந்த 10 to 11 மணிக்குள்ளே 5 நிமிஷம் நீங்கள் கண்களை மூடணும். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த ஜில்லாவில் வேணாலும் இருங்க, எவ்வளோ ஒரு மோசமான நோயில் கூட நீங்கள் பாதிக்கப்படுங்க, இனி அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த 10 to 11 உங்கள் ஓன் டைமை எந்த நேரமாக இருக்கட்டும் 5 நிமிஷம் உங்கள் மொபைல் அலாரம் வைங்க. சாய்ப்பாவை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு பிபி இருந்துச்சுன்னா பிபி குறையும், சர்க்கரை இருந்துச்சுன்னா சர்க்கரை குறையும், கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால் குறையும், மனசில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா அது குறையும். எல்லாமே குறைய போகுது அடுத்த 6 மாதத்தில். நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான மனுஷர்கள் அப்படின்றத 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் ஒரு பெரிய சாட்சியாக இருப்பீங்க. எனவே நான் என்னையும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் சில நேரத்தில் இதை ரெகுலராக செய்யணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணுவேன், ஆனால் நான் மறந்துடுவேன். ஸோ நான் இனிமே அந்த 10 to 11 மருத்துவ நேரம் அப்படின்னு போட்டு அண்டு மெடிக்கல் டைம் அப்படின்னு போட்டு நான் தினமும் போஸ்ட் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கு கீழே உங்கள் நோயை பற்றி பேசக்கூடாது. கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அன்பே சாயை போய் சர்ச் பண்ணி அங்கே இருந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் எடுங்க. ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு உங்களுக்கு அந்த போஸ்ட்டு உங்கள் கண்ணுக்கு வரும். அதுக்கு கீழே கமெண்ட்டில் நன்றி சாயப்பான் மட்டும் போடுங்க, வேறு எதையும் போடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த இடத்துல பெரிய பேராகிராஃபாக எழுதாதீங்க. என் அண்ணன் மகனுக்கு, என் அண்ணனுக்கு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் யாருக்கு உடம்பு சரி அவங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்கள் கடவுள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நன்றாக அறிவார். அதனால் நன்றி சாயப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை தாண்டி வேறு எந்த வார்த்தையும் வேண்டாம். வீணான வார்த்தைகள் பேசுவதற்கான நேரம் இது இல்லை, பேசுவதற்கான இடமும் இது இல்லை. 10 to 11 இதை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு இரவும் 10 to 11 மறக்காதீங்க, மறக்காதீங்க, மறக்காதீங்க. அபூர்வங்கள், அதிசயங்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷமான நேரம் இந்த நேரம். 11 மணிக்குள்ளே
ஏன்னா 11 மணிக்குள்ளே உங்கள் மருந்து போட்டு அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். 11 மணிக்கு மேலே நீங்கள் அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வரமாட்டார். 10 to 11 தான் கணக்கு. எப்படி ஒரு டாக்டர் வந்து இந்த ஹவர்ஸ்குள்ளே தான் நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க, நம்ம போய் நிற்கிறோம், மருந்து போடுறாங்க. அது மாதிரி தான் நம்ம சாயப்பா 1 hour மட்டும்தான் டைமிங். அந்த 1 hourல கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்னம்மா உனக்கு குறைன்னு சொல்லுவார், மருந்து போடுவார். நீங்கள் தேங்க்ஸ் டாக்டர் சொல்கிற மாதிரி தேங்க்ஸ் சாயப்பான்னு சொல்கிறீங்க, இல்லைன்னா நன்றி டாக்டர்னே சொல்லிடுங்க. சாயப்பா கூட வேண்டாம், இப்போ அவர் மருத்துவர், உங்களுக்கு தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லுங்கள், நன்றி மருத்துவர்னு சொல்லுங்கள். இன்னையில இருந்து இதை போஸ்ட் பண்ணுறீங்க. அடுத்தது, இதை ரெகுலராக வச்சுக்கணும். இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரே நாளில் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இது ஒரு மனுஷனுக்கும் அந்த அன்னைக்கு நோய் சரியாகி அடுத்த நாள் காலையில் குணமாயிடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இங்கே வழி இல்லை. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, பொறுமையாரு, இவ்வளோ நாள் இருந்தல்ல, இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருக்க மாட்டியா? ஒரே நாள் இது தீர்க்க முடியாது. ஃபஸ்ட்டு 7 நாள் 8 நாள் பெயின் அதிகரிக்கவும் செய்யலாம். ஏன்னா மருந்து போயிட்டுருக்கு. ஒரு பெரிய சக்தி அந்த 10 to 11 இறங்குது. வலியை பொறுத்துக்கோ. இந்த வலியை இப்போ நீ பொறுத்துக்கிட்டா பின்னாட்களில் நீ சுகமாக வாழுவ. பின்னாட்கள் சுகமாக வாழ்வதற்கு இப்போ இந்த வலியை பொறுத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே? சொல்லுங்கள் கமெண்ட்டில். புத்திசாலித்தனம் தானே? அப்போ நம்ம இன்றைக்கி 10 to 11 மருந்து போட்டாருன்னா ஓகே, எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், இன்னைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்க நான் சொல்லலை. இன்னைக்கு மிகப்பெரிய சக்தி வரும், வலி அதிகரிக்கும், இல்லை அதிகரிக்காமலும் போகலாம். ஆனால் 80% இருக்கிறவங்களுக்கு வலி அதிகரிக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த சக்தி உள்ளே இறங்குது. அந்த சக்தி உள்ளே இறங்கி உங்கள் காயத்துக்கு தேவையான மருந்துகள் இன்று முதல் தான் போடப்படுகிறது. அதே மாதிரி முக்கியமான மாத்திரை எடுக்கிறவங்க அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா டாக்டரோட கன்சல்டிங் இல்லாமல் அதை குறைக்க முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்த ஒரு வாரத்தில் உங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை போய் செக் பண்ணுங்க. உங்கள் மனநிலையில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கோ அந்த மாற்றத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. உங்கள் மனநிலையில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கோ இதனுடைய இம்பேக்டு நீங்கள் நம்புகிறீங்க, சாயப்பா மருந்து போகிறத நீங்கள் நம்புகிறீங்கன்னா உங்கள் மனநிலை அடுத்த சில நாட்களில் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய பலகீனங்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுக்கு வீசிங் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய வீசிங்கோட இப்போ இருக்கக்கூடிய வீசிங் கொஞ்சம் வலிமை இழந்து காணப்படும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா மட்டும் நீங்கள் மறுபடியும் டாக்டர்கிட்ட போயிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எடுங்க. இது எடுங்க. 10 மாத்திரை சாப்பிட்றவங்க 5 மாத்திரைக்கு வந்துடுவீங்க. 5 மாத்திரை சாப்பிட்றவங்க 2 மாத்திரைக்கு வந்துடுவீங்க. 2 மாத்திரை சாப்பிட்றவங்க 1 மாத்திரைக்கு வந்துடுவீங்க. அந்த 1 மாத்திரை டாக்டரே சொல்லுவாங்க, எப்படி உங்களுக்கு சரியாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, கொஞ்ச நாளில் மாத்திரை கூட தேவையில்லைன்னு டாக்டரே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது நடக்கும், நடந்தே தீரும். ஸோ மன அழுத்தத்தை குறைச்சிட்டா நோய்கள் குறைஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஃபுட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி நாம் சாப்பாடில் மறுபடியும் காரத்தையும் உப்பையும் புளியையும் சர்க்கரையும் அள்ளி அள்ளி போட்டுக்க கூடாது. அலட்சியப்படுத்தக்கூடாது. அலட்சியப்படுத்திட்டா மறுபடியும் வந்துடும். அப்புறம் சில பேர் உதி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக குடிக்கலாம். உதி குடிச்சும் ஏன் உங்களுக்கு உடம்பு சரி அது இது இல்லாமல் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் உதியை இன்னமும் சொல்கிறேனே அது மருந்தாக நினைக்கல. இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டுமே ஒன்றும் நடக்கலை,
இந்த உதிக்கு தண்ணியை குடித்தா மட்டும் நடந்துருமான்னு மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில் ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம்தான் இன்றைக்கு வரைக்கும் தீராமல் இருக்குது. ஸோ அதுவும் நடந்துடும் இந்த விஷயத்தில். ஸோ கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டேருந்து கேட்கக்கூடிய மெசேஜஸ் எனக்கு ஒரு நல்ல தூக்கத்தை எனக்கு கொடுக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்ட மெசேஜ் எனக்கு தூக்கத்தை கொடுக்கல, துக்கத்தை கொடுத்துச்சு. ஆனால் இனி எனக்கு நல்ல தூக்கத்தை சிறப்பாக கொடுக்கும். பா, எல்லா இடத்துலையும் நோய்கள் தீர்ந்துடுச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையே சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லவே கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 5 நிமிஷம் தியானம் பண்ணுறீங்களோ இல்லை சாய்ப்பாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்களோ, அப்போ சொல்லும்போது கூட நீங்கள் என்ன சொல்லணும், நல்லா தூங்குறதுக்கு அன்பே சாயில் மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க, அதான் அப்படியே சொல்லணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்றவங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து மாத்திரை மருந்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது. அதனால் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதை கேட்குற நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்து விட்டுடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் காதோடு இருக்கட்டும். உடனே வந்து நான் இதை செய்ய போகிறேன், இனிமேல் எனக்கு உடம்பு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இது பலிக்காது. பலிக்காதுன்னே சொல்லிட்டேன், நிச்சயமாக பலிக்காது. இல்லை என் கூட இருக்கிறவங்களுக்கு சாய்ப்பா மேலே ரொம்ப பக்தியாக தான் இருக்காங்க, டிவோட்டியாக தான் இருக்காங்க, அதனால் சொல்லலாம்னா சொல்லக்கூடாது. இது மிகப்பெரிய தேவ ரகசியம், இதை சொல்லவே கூடாது. முதல்ல நீங்கள் சரியானதுக்கப்புறம் எப்படி சரியாச்சு அப்படின்னும் போது வேணால் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அதை சொல்லிட்டீங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இது மிகப்பெரிய சீக்ரெட். இந்த சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். இதை பற்றி எந்த டிஸ்கஷனும் எங்கேயும் இருக்கக்கூடாது. அன்பே சாய் குடும்பத்தில் கூட இந்த டிஸ்கஷன் இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது உங்களோட இருக்கட்டும். இங்கே 2 பேர் அன்பே சாயில் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இதை பற்றி அவங்களும் இதை பற்றி பேசக்கூடாது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு இடத்துல கூட இந்த பாயிண்ட் போகக்கூடாது. ஆனால் அன்பே சாய் குடும்பம் நாங்களாம் வாட்ஸ்அப்லலாம் இருக்கோம், நாங்களாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம், எதுவாக இருந்தாலும் இது கூட பேசக்கூடாதுன்னா எஸ், பேசக்கூடாது. இது உங்கள் மனசில் இது எந்த அளவுக்கு நீங்கள் ரகசியம் காக்குறீங்களோ, எந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இது வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, அற்புதங்கள் நிறைந்தது. பல விஷயங்கள் இந்த ஆடியோவில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. அதனால் அன்பே சாய் குடும்பத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருக்கலாம், அன்பே சாய் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருக்கலாம். அங்கே கூட இந்த டிஸ்கஷன் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. நீங்கள் வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்தி போயிடுச்சு. ஏன்னா இந்த ரகசியம் ஒரு சக்தியாக உள்ள மாறுது. அதுக்காக தான் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது, நம்ம சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ ஒன்றும் இல்லை, 2 சாயிரம் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தம்பி ஆடியோ கொடுத்துச்சு, நடந்தா சரி பார்க்கலாம், அப்படியாவது நடக்குமா? சத்தியமாக நடக்காது. தம்பி ஆடியோ கொடுத்துச்சு, நீங்கள் மதிக்கிறீங்க, விஷயத்த வாங்குறீங்க, நடந்தா சரி, நடந்தா பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்ல அவங்களும் உங்களுக்கு அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, நடந்தா சரி பார்க்கலாம் அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் இந்த டிஸ்கஷன் தேவையே இல்லை. உங்கள் மனைவிக்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்கள் கணவர்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்கள் குழந்தைங்கக்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் பாட்டுக்கும் இருங்க. அவங்களுக்கு இந்த ஆடியோ காதில் கேட்டால் அவங்களும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், எந்த ஆடியோவாக இருந்தாலும் நீங்கள் முழுசாக கேட்டால் மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா புரியாது புரியாது புரியாது. இதை நீங்கள் இன்னையில் இருந்து உறுதியாக ஃபாலோ பண்ணுங்கள்.
அதே மாதிரி அன்பே சாயில 48 நாட்கள் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். நான் நேற்று மாதா அம்மா கோயிலுக்கு போனேன். எனக்கு கண்கள் கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா நான் படித்தது ஸ்கூலு, சிஎஸ்ஐ ஸ்கூலு. அப்போ ஜீசஸ் மேலே ரொம்ப பாசம். நான் ஒவ்வொரு வார்த்தைகளும் பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என் வாழ்க்கையை உயர்த்துச்சு. அண்டு நம்ம ஊரில் ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருக்கும். அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸில் மாதா சர்ச் இருக்குது. எப்போ நான் எக்ஸாம் போகிறேனோ அப்போது மாதா அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் நல்லபடியாக பரீட்சை எழுதணும், உங்கள் பிள்ளைகிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மாதா மேலே அவ்வளோ பாசம், அவ்வளோ பக்தி பாசம். இந்த மாதாவோட ஃபேஸை நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து, இத்தனைக்கு வீட்டுக்கு போகிற வழியில தான் இந்த சர்ச்சு, போனதே கிடையாது. அது போகும்போது அப்படியே மெய் சிருந்துருச்சு. எல்லா தெய்வங்களும் எப்பேற்பட்ட அன்பும் பாசமும் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லா மதத்துலேயும். இனி ஒரு சாமியை விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லா கோயிலுக்கும் எந்த ஊருக்கு போகிறேனோ அந்த ஊரில் நான் கோயிலுக்கு போக தான் போகிறேன். அவங்கெல்லாம் நம்ம சொந்தங்கள். தயவு செய்து சொல்கிறேன், அன்பே சாயில சொல்கிறத எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒவ்வொன்றும் என்னோட வார்த்தைகள் இல்லை, கடவுளோட வார்த்தைகள். நம்புங்களேன் கொஞ்சம். நான் என்ன சாமியார் மடம் மாதிரி வச்சு உண்டியலாக வைக்கிற, காணிக்கையாக வசூல் பண்ணுற என் வார்த்தை கடவுள் வார்த்தை, கடவுள் வார்த்தைன்னு சொல்கிறதுக்கு என்னைக்காவது நான் காணிக்கை வச்சுருக்கேனா? என்னைக்காவது நான் டொனேஷன் கேட்டிருக்கேனா? இது கடவுளோட வார்த்தை, நம்புங்க. சாயப்பாவோட குழந்தைங்க நாம் பழகக்கூடிய மனுஷங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், இது தெய்வீகத்தில் இதுவும் மிக பெரிய ஒரு பார்ட்டு நம்ம லைஃப்பில். மனுஷங்க கடவுளை கும்பிடுறாங்க, அதில் சந்தேகமே இல்லை. கோயிலுக்கு போகிறாங்க, விரதம் இருக்காங்க, தன்னால் என்னென்னலாம் பிரார்த்தனைகள் செய்ய முடியுமோ, தன்னோட உடம்பை கஷ்டப்படுத்தியோ வருத்தியோ ஏதோ ஒரு காரணத்தை வச்சு எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் செஞ்சவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. இது உண்மையா இல்லையா? அப்படி இருக்கிறதால தான் நம்ம திரும்ப திரும்ப எல்லா கோயிலுக்கும் போய் திரும்ப திரும்ப பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, எவ்வளோ பெரிய பரிகாரம்லாம். இது எந்த மதத்துலேயும் இப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் நம்ம ஹிந்துஸ்ல அப்படி இருக்கு. வேலை குத்தி தொங்குறது, இந்த மாரியம்மன் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்க்குறதுக்கே எப்படி இந்த வழியை தாங்குவாங்கன்னு தோணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வருத்தி அந்த ரொம்ப கிட்டத்தட்ட பல அடி உயரத்துக்கு அப்படி பறவை மாதிரி பறப்பாங்க. பின்னாடி அந்த கொக்கியில் முதுகில் போயிட்டு அதை போய் இழுத்துருக்கோம். யாராவது அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி இருக்கும் அப்படின்னு. நாக்கில் அழகு குத்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சும் நம்ம வாழ்க்கையில் எதுக்கு நம்ம செய்கிறோம்? இஷ்டப்பட்டு செய்கிறோமா? இல்லை கடவுளுக்கு முக்காவாசி மனிதர்கள் 90% நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கும் இல்லை நிறைவேற்ற பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் முன்னாடியே செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே. அப்போ இந்த மாதிரி கடினமான வேண்டுதல்கள் வச்சும் நம்மளால் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியல. ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரு? நான் உன்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன்னா இந்த மாதிரி உடலை வருத்தி செய்யாத. நீ உடலை வருத்தி செய்கிறது என்ன நீ கஷ்டப்படுத்துகிற மாதிரி. அதுக்கு பதிலாக உன்னால் ஆன முடிஞ்ச சேவைகளை ஏழைங்களுக்கு செய்ய. ஏன்னா அவர்கள் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, யாராவது மனுஷங்க வந்தால் உதவி செஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு. காசு இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு உண்மையான மனுஷன் காட்டு கண்ணில் அப்படின்னு. நீ காசு இருக்கிறவங்களுக்கு கிட்ட ஒரு உண்மையான மனுஷனா
அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி கடும் சொற்களை பேசாமல் இனிய சொற்களை பேசக்கூடிய மனுஷனாக இரு. இல்லாதவங்களுக்கு உன்னால் முடிஞ்சதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இரு. காசு இருக்கிறவங்களும் ஒரு மனுஷன் எதிர்பார்க்குறாங்க, காசு இல்லாமல் இருக்கிறவங்களும் ஒரு மனுஷனை எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேரோட புலம்பல்கள் என்ன தெரியுமா? காசு இருக்கிறவங்களோட புலம்பல்கள். காசு இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உண்மையான மனிதர்கள் யாருமே கிடைக்கல. எல்லோரும் என்கிட்ட பேசும்போது பழகும்போது ஏதோ ஒரு பர்பஸ்க்காகவே பேசுகிறாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க காரியவாதி கூட்டமாக இருக்கு. தன்னுடைய நல்லதுக்காக தான் என்கிட்ட பழகுறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ஏக்கங்கள் நிறைஞ்சிருக்கு. ஏழைகளுக்கோ ஏதாவது ஒரு நல்ல ஒரு மனுஷன் வரமாட்டானா? கை தூக்கி விடமாட்டானா? நல்ல வார்த்தைகள் சொல்ல மாட்டானா? நமக்கு தேவையானதை செஞ்சு தர மாட்டானா? அப்படின்னு ஏழைகளும் பெரிய அளவில் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. யார்கிட்ட? கடவுள்கிட்ட. இப்போ நீங்கள் உடம்பை வருத்தி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது கடவுளுக்கும் வலிக்குது, உங்களுக்கும் வலிக்குது. ஆனால் நீங்கள் இவங்கக்கிட்ட இந்த மாதிரியான சேவைகள் செய்யும்போது கடவுளுடைய மனது அவ்வளோ ஆனந்தம், பரமானந்தத்தில் இருக்கிறாரு. என் குழந்தை பாரு, இன்னொரு குழந்தைக்கு உதவி செய்யுது. இப்போது ஒரு அம்மா அப்பாவுக்கு 2 பசங்க. ஒரு பையன் நல்ல வசதியாக இருக்கான், இன்னொரு பையன் ஏழ்மையான பையன், ஆனால் திறமை இல்லை. அப்போது பையன் 2வது பையனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் அவன் செஞ்சு அவன் வாழ்க்கையில் உயர்த்தினா பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளோ மனம் குளிரும். அதே மாதிரி தான் இங்கே எந்த தெய்வமும் தன்னுடைய பக்தர்களை குழந்தையா நினைக்கிறாங்க. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு உயிருக்கு உயிரான தொடர்பாக இருக்கணுமா? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசங்கள் பெரிய அளவில் இருக்கக்கூடாது. ஏன்னா அவரு தான் நம்மளை படைச்சாரு, அவரு தான் நிறைய நல்ல விஷயத்தை நம்ம கேரக்டர்ஸாக உருவாக்குனாங்க. ஆனால் நாம் கெட்டதை நோக்கி போனோம், அதனால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம், அதனால் நமக்கு பிரார்த்தனை தேவைப்பட்டுச்சு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னு. அதற்காக இத்தனை பிரார்த்தனைகள் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதான உண்மை. இப்போ நீங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ணலைன்னா முன்னாடி இருக்கிற ஜென்மத்தில் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ செய்யக்கூடிய பாவங்கள் இந்த ஜென்மத்திலையும் வரும், இல்லை அடுத்த ஜென்மத்திலையும் வரும். ஆக மொத்தம் நாம் செய்கிற பாவத்துக்கு நாம் பொறுப்பு ஏற்றுக்க தான் முடியுமே தவிர பொறுப்பை ஏற்றுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இது நல்லா பாயிண்ட் பண்ணிக்கோங்க. கடவுள் உங்களோட உடம்பை வருத்தி எனக்கு இதை செய்யன்னு கேட்கல. கடவுள் எதிர்பார்க்கறது உனக்கு எப்படி கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்மையானவர்களா, அக்கறையானவர்களா, இரக்கம் நிறைந்தவர்களா இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குறியோ அது மாதிரி நீ மற்ற மனிதர்களுக்காக ஒன்றை நீ மாற்றிக்கோ. ஒன்றை நீ மாற்றிக்கிட்டா அத்தனையும் மாறும். ஒன்றை மாற்றிக்காம நீ போய் பேசுவ, ஆனால் உங்ககிட்ட பழகிறவன் உண்மை பேசணும். நீ ஏமாத்துவ, ஆனால் உன் கூட பழகிறவன் உன்னை ஏமாற்றக்கூடாது. நீ சுயநலத்துக்காக பழகுவ, ஆனால் உன் கூட இருக்கிறவங்களும் சுயநலத்துக்காக பழகக்கூடாதுன்னா நீ எவ்வளோ பெரிய ஒரு கிறுக்கனாக இருப்ப, நீ எவ்வளோ பெரிய அறிவில்லாத மகளாக இருக்க. இதுதான் அவர் உங்ககிட்ட கேட்குற கேள்வி. நீங்களாச்சு அவராச்சு, நீங்கள் பதில் சொல்லிக்கோங்க. சுயநலம் இருக்கணும். எப்படி? எல்லா உதவியையும் நான் தான் செய்வேன், சாயப்பாவோட மனசில் நான் தான் இடம் பிடிப்பேன்னு நல்ல விஷயத்துக்கு போட்டிகள் போடணும். உங்கள் சுயநலம் கூட அது பொதுநலமாக உருவாகணும். நான் சாயப்பா கிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், என் வருமானத்தை அதிகரி,
என் அறிவை பெருக்கு. வேலை செய்யும்போது ரெஸ்ட் எடுக்கணுன்ற மனசு வரக்கூடாது. ரெஸ்ட் அப்படின்னா பேஷண்ட் ரெஸ்ட்டாக தான் இருக்கணும். இங்கே ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கலாம். ஆனால் வேலை செய்கிற நேரத்தில் ரெஸ்ட்டோ என்டர்டெயின்மெண்ட்டோ என் வாழ்க்கைக்கு கொண்டு வராது. அது என்ன நானே காரி துப்பிப்பதற்கு சமம். அடுத்தவன் காரி துப்புனா எவ்வளோ கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை கேவலமாக போயிடுச்சு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஏன் கேவலமாக போயிடுச்சு? உங்கள் செயல்கள் இல்லை, உங்கள் கடமைகளை நீங்கள் உணரல, பொறுப்பு இல்லாமல் நீங்கள் ஆடினதால ஒருத்த காரி துப்பிட்டு போனான். அவன் துப்புனது சரி. நீங்கள் பொறுப்பான மனிதராக இருந்தால் அவன் எதுக்கு துப்புவான்? அப்படி சும்மா துப்பிட்டு போயிட முடியுமா? ரோட்டில் ஒருத்தன் யாரோ ஏதோ தெரியாமல் ஒருத்தன் துப்புனா நம்ம என்ன செய்வோம்? அடி பிரித்து எரிஞ்சிட மாட்டோம். அதே மாதிரி வேற ஒருத்தன் நமக்கு தேவைப்பட்டவன் வேண்டப்பட்டவன் துப்புனா மூஞ்ச தொடச்சிக்கிறோம். ஏன்னா தப்பு நம்ம மேலே இருக்குது. தப்பு யார் உருவாக்குனது? கடவுள் உருவாக்குனாரா, இல்லை நம்ம வாழ்க்கையை நாமளே அந்த தப்பை உருவாக்கணுமா? நம்ம வாழ்க்கையில் நாம் தான் இந்த தப்பை உருவாக்கணும். நாம் சரியாக வாழலைன்றதுக்காக கடவுள் இன்னொருத்தன் மூலமாக துப்பிட்டு போயிருக்கார். அவ்வளோதான். இன்னொருத்தன் ஏண்டா அறிவில்லை அப்படின்னு கேட்டான்னா அவன் கேட்கல, கடவுள் கேட்க வைக்கிறாரு. உனக்கு எல்லாமே கொடுத்த உன்ன மாதிரி தான் நான் இன்னொரு மனுஷனை உருவாக்குனேன். அந்த மனுஷன் கிட்ட நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு கடவுளை முன்னாடி நின்று அறிவில்லைன்னு பேசுகிறான். அவன் பேசலை, கடவுள் பேச வைக்கிறாரு. ஏன்னா அறிவில்லாத வாழ்க்கையை வாழ்ந்ததால் ஒருத்தன் அறிவோட வாழ்க்கையை வாழ்ந்து அவன் திட்டுறான். அவனுக்கு இன்னொருத்தன் திட்டுவான், அது வேறு விஷயம். நமக்கு இப்போ என்ன நடக்குது அதை மட்டும் பார்ப்போம். நம்ம திட்டவனை கடவுள் தண்டிக்கட்டணும் வேண்டது சுத்தமான பைத்தியக்காரத்தனம். நம்ம வாழலைங்க, அடிப்படை நம்ம வாழலை. கோயிலில் போய் சாமியை கும்பிட்றதை தாண்டி வேறு எதுவும் செய்யலை, உழைக்கல. வாழ்க்கையை பற்றி ஒன்று அலட்சியப்படுத்துனீங்க, இல்லை வாழ்க்கையை பற்றி பயமாகிடுச்சு உங்களுக்கு. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் எல்லா மனுஷனுங்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். ஒன்று அலட்சியம், இன்னொன்று பயம். காசு இல்லாதவனுக்கு பயம், காசு இருக்கிறவனுக்கு அலட்சியம். ஸோ இருக்கிறவனும் வாழலை, இல்லாதவனும் வாழலை. இந்த ரெண்டுத்தையும் சரிசமமாக ஏற்படுத்திக்கிட்டவன் வாழ்ந்துட்டுருக்கா. நான் காசு இருக்கும்போது அலட்சியப்படுத்தினேன், அதனால் காசு போயிடுச்சு. காசு இல்லாதப்போ பயம் வந்துடுச்சு. ஸோ அலட்சியப்படுத்தினதால பயமும் வந்துடுச்சு. இப்போ என் தவிர நான் பார்க்குறேன், உன்னை ஒருத்தன் திட்டினது தப்பே இல்லை. அவன் திட்டிருக்கக்கூடாது, உன்னை 4 போடு போட்டிருக்கணும் உன் கன்னத்தில். அவன் திட்டினதுக்கே நீ இந்த வளர்ச்சி அடைகிறன்னா, அவன் இன்னும் உன் கன்னத்தில் 2 அடி அடிச்சிருந்தா நீ இன்னும் என்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருப்பான்னு இப்போ எனக்கு தோணுது. நம்ம திட்டுவதும் காரி துப்புவதும் அடிப்பதும் கடவுளால் செய்யக்கூடிய ஒரு செயல். ஏன்னா கடவுளுக்கே கோபம் வந்துடுச்சு. உன் வாழ்க்கை நீ சரியாக வாழலை, உன் பொறுப்பை உணர்ந்துக்கல, உன் கடமையை நீ சிறப்பாக்கிக்கல, அதனால் உன்னை திட்டுறது தப்பே இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? எப்படி சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுன்னு. அதுக்கு நல்ல சூப்பரான கமெண்ட்ஸ் வந்தது. தென் மெசேஜும் பண்ணிங்க, ஆடியோவும் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதை எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி இதையும் வச்சுக்கோங்க. ஏன்னா கடவுளை கும்பிட்றதை பற்றி பேசுனா நல்லா சந்தோஷமடைகிறீங்க, நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் திருந்துங்கன்னு சொன்னால் வாடிப்போன மகமாக போயிடுச்சு. ஏன்னா அது பெரிய கஷ்டம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் திருந்தினா தான் வாழ்க்கையே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கோயிலே போய் தவமே இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் திருந்தணுன்ற ஒரு முயற்சி இல்லாத வரைக்கும் எந்த பிரதிபலனையும் நீங்கள் கடவுள்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. உங்கள் அன்பானவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதே மாதிரி தான் உங்களை திட்டுறவங்க கிட்டையும் நீங்கள் நடந்துக்கணும்.
அப்போது நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ உங்களை மற்றவங்க பார்க்கணுன்னு, அதே மாதிரி நீங்கள் அது மாதிரி உருவாகுங்க. எந்த மனுஷனையும் சபிக்காதீங்க. ஒருத்தவங்களை திட்டுறான்னா அவனை விட உங்கள் வளர்ச்சியை யாராலையும் ஏற்படுத்த முடியாது. நம்ம அம்மா அப்பா எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு. அவங்களுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், உனக்கு என்ன தெரியும் உலகத்தை பற்றி அப்படின்னு. இதே நம்ம நண்பனாக இருக்கிறவ திடீர்னு பகையாளியாக மாறிட்டா, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னா, இந்த வார்த்தையும் ஒன்று தான், அந்த வார்த்தையும் ஒன்று தான். ஆனால் சொல்லக்கூடியவர்கள் வேற வேற. இவன் நண்பனாக இருந்து பகையாக மாறி அவன் சொன்னதால் உங்களுக்கு ரோஷம் வந்துடுச்சு, அதனால் நீங்கள் மாற முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அம்மா அப்பா நல்ல விதமாக சொல்லும்போது ரோஷம் வரல, கோபம் வருது, அவங்கள திட்டுறீங்க, நீங்கள் மாற மாட்டேன்றீங்க. அப்போ உங்களுக்கு நல்லது பண்ணுறது யார், நல்லவனா இல்லை உங்கள் எதிரியா? சாரி, அப்படி கேட்கக்கூடாது. அன்பானவங்களா இல்லை எதிரிகளா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எதிரிகள் தான் நம்ம குல தெய்வம். எதிரிகள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கையில் சரித்திரம் படைப்போம், இல்லைன்னா நோ. நான் இந்த அளவுக்கு இப்போது 2 நாளைக்கு முன்னாடி கூட சாயப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணும்போது நான் சொன்னேன், எப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நீ எப்படி என்னை கொண்டு வந்து உருவாக்கியிருக்க. மூச்சு விட கூட இடம் இல்லாமல் நான் கொஞ்ச நாள் அதிலே இருந்திருந்தேன்னா மூச்சு விட முடியாமல் நான் செத்து போயிருப்பேன். இந்நேரம் நான் பிறந்திருந்தா எனக்கு 5 வயசாக இருக்கும், 5, 8, 10 வயசாக இருக்கும். ஆனால் எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை நீ கொடுத்தியே அப்படின்னு இப்போ கூட நான் கேட்குறேன். ஸோ பழசை நான் நினச்சி பார்க்குறேன். ஏன் நினச்சி பார்க்குறேன், மறக்கலை. மறந்துட்டா நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். எனக்கு ஏற்பட்ட கஷ்டம், நஷ்டம், அவமானம் எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். அது மறக்கக்கூடாது. ஏன் மறக்கக்கூடாதுன்னா, மறுபடியும் அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. வாழ்ந்தா அதே மனிதர்கள், அதே மாதிரி கேள்விகள் வேறு சில மனிதர்களால் நாமளை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, பழசெல்லாம் நினச்சி பாரு. ஆனால் நாம் என்ன நினச்சி பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் திட்டுனவன் இப்படி திட்டினான்னு சொல்லி நினச்சி பார்க்குறோம். அப்படி கிடையாது. அவன் திட்டுற அளவுக்கு நம்ம நடந்திருக்கோம். அப்போ நம்ம வாழ்க்கையை சரியாக வாழலை. அவன் திட்டினது பெருசு இல்லை, நம்ம வாழ்க்கையை சரியாக மாற்றிக்காது தான் பெருசுன்னு என்னைக்கு நம்ம உணர்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சின்னதாக அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா சின்ன மொட்டு வரும், அதுக்கப்புறம் தான் பூ வரும். அது மாதிரி சின்ன மொட்டு அரும்பெடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பூவை பார்க்கும்போது, பூவோட வாசனைகள் வரும்போது பெரிய மலர்ச்சி. அந்த வாசனை நம்ம மனசை குளிர்விக்குது. அந்த பூக்கள் நம்ம கண்களுக்கு நல்ல இதமாக ஆக்குது. இதெல்லாம் நடக்குது. மொக்கு இருக்கும்போது பெருசாக ஒன்றும் வராது, அந்த வாசனை வராது, பூவோட கலர் ஒன்றும் தெரியாது. ஆனால் விரியும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ நமக்கு அரும்பு விட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையை நினச்சி இப்படி வாழ்ந்துட்டோமே, அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. இவங்க சும்மா திட்டல, ரோட்டில் போகிறவங்கள திட்டல. அப்படி திட்டுனா நான் சொன்ன மாதிரி அவனை வெளுத்திருப்போம். அப்படி பண்ணலை. நம்மக்கிட்ட பழகினவன் இப்படி திட்டுறான், அவனை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு நம்ம வாய்கள் கட்டப்பட்டது, கைகள் கட்டப்பட்டது, கால்கள் கட்டப்பட்டதுன்னா அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய விஷயம், நாம் சரியான வாழ்க்கையை வாடலை, கடவுள் இவர்கள் மூலமாக என்னை தண்டிக்கிறாரு. நாளைக்கு இவன் தண்டிக்கலைன்னா இன்னொருத்தர் தண்டிப்பான். அதனால தான் மனிதர்கள்கிட்ட பழகக்கூடிய விதம், அன்பானவங்க கிட்டேயும் எதிரிக்கிட்டையும், எதிரியாக நினைக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையும் நீங்கள் ஒரே மாதிரியான அன்போடு இருக்கணும். அவங்கள பார்த்து பொறாமைப்படுறதோ இல்லை இவங்கள மாதிரி தான் வாழணும்னு நினைக்கிறதோ அப்படிலாம் இல்லாமல், உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி உங்கள் திறமைக்கு தேவையான தீனிகளை போட்டு அதை உள்வாங்கி
நம்ம மனசையும் புத்தியையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு நாம் லட்சியத்தை அடையணும். இந்த இடத்துல தான் நம்ம சாயப்பா நம்ம கையை பிடிப்பார். இல்லைன்னா நீங்கள் தான் அவரோட சிலையை மட்டும் கையை பிடிக்க முடியும். என்ன சொல்கிற சந்தோஷ், கை தானே பிடிக்கணும், இதோ கை பிடிச்சிட்டேன் பாரு சொல்லி அவரோட சிலையில் இருக்கிற ஃபோட்டோவை தான் எடுத்து அனுப்ப முடியும். நான் பிடிக்கிற கையை எந்த ஃபோட்டோலையும் சிக்காது. அப்படி இப்போயும் சொல்கிறேனே, இந்த நேரம் கூட இப்போ கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இப்போ கூட என்னோட கையை அவர் இறுக்கமாக பிடிச்சிருக்காரு. என் கையை அவர் இறுக்கமாக பிடிக்கிற அளவுக்கு என் கையை அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிருக்கேன். இப்போ பேசும்போது கூட என் கூடவே நடக்கிறார். நான் நடந்துக்கிட்டு தான் பேசுவேன். உட்காந்து எனக்கு பேச எனக்கு செட் ஆகாது. அதனால தான் வீடியோஸில் கூட ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் நான் உட்காந்துருப்பேன். அதான் ஒரு சாய்ராம் சொன்னாங்க, அண்ணா என்னண்ணா பேசிக்கிட்டே டான்ஸ் ஆடுறீங்க நீங்கன்னு. ஏம்மா இதுக்கு தாம்மா நான் வீடியோ பண்ணுறது இல்லை, ஆடியோ பண்ணால் நான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே பேசுவேன் அப்படின்னு. எப்போது என் கூடயே என் கையை பிடிச்சி அவர் நடக்கிறாரு, நானும் நடக்கிறேன். சில நேரத்தில் நான் அவரை கூட்டு போகிறேன், பல நேரத்தில் அவர் என்னை கூட்டு போகிறாரு. நம்ம சாய்ப்பா அப்படிப்பட்டவர் தான். சில நேரத்தில் நம்மளோட பேச்சையும் கேட்பார். நமக்கு சில நேரத்தில் சொல்கிறோம் இல்லை அங்கே போனால் நல்லா தான் இருக்குன்னு. அவர் சொல்கிறார் இல்லை அங்கே போனால் நல்லா இருக்காது ஆபத்துன்னு. இல்லைப்பா நல்லா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொன்னவொடனே அங்கே போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நாம அவரை கையை கூட்டு போகிறோம். ஆனால் அந்த இடத்துல ஆபத்து வருது. சில பேர் இதான் சொல்லுவாங்க, இல்லை சாய்ராம், அப்போ ஏன் சாய்ராம் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கணும், ஏன் இப்படிப்பட்ட மனுஷனை என் கண்ணுக்கு முன்னாடியே நிறுத்தணும், அப்போ ஏதோ ஒன்று கரெக்ட் ஆகுதில்ல சாய்ராம், அப்போ கரெக்டாக இருந்து அவரோட விருப்பத்தின்படி நடந்திருந்தால் ஏன் சாய்ராம் என் வாழ்க்கையில் ஃபெயிலியர்னா, இதுதான் ஒரு கணக்கு. அதாவது அவர் கையை பிடிச்ச இடத்துல நீங்கள் போகல, நீங்கள் அவரை போட்டு இழுத்துட்டு போயிருக்கீங்க. அதனால் அவர் வழி இல்லாமல் வந்தார். அவர் எத்தனையோ இடத்துல சொன்னார் ஆபத்து இருக்குதுன்னு. ஆனால் அது மாய சக்தியை முறியடித்ததால் அது நம்ம கேட்குற மாதிரியான நிலையிலையும் இல்லை, அறிவும் இல்லை. ஒரு நல்லா ஃபுல்லாக பாரில் ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கான், அவங்ககிட்ட போயிட்டு குடிக்காத, குடித்தா உடம்பு கெட்டு போயிடும், உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் நடுத்தருவுக்கு வந்துடுவாங்க, நீ அல்பாயுசை செத்து போயிட்ட, யாரும் உன் பொண்டாட்டியை காப்பாற்றுவாங்கன்னு சொன்னால் அவன் நம்ம காலில் விழுந்து கும்பிடுவான். அண்ணே நீ தானே காக்க வந்த தெய்வம், இத்தனை நாள் தெரியாமல் நான் குடிச்சிட்டேன்னு சொல்லுவான். உட்காராத உட்காந்து அடி பெக்கடிச்சு பாரு அப்போ தெரியும், அடிப்பியானா பேச வந்துட்டான் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ குடிக்கிறவங்க கிட்ட குடிக்கிற இடத்துல போய் பேசினா அப்படி தான் நடக்கும். என்னைக்காவது உட்காந்து சிக்கில் உட்காராங்க பாருங்க, படுத்த படுக்கையா. டாக்டர் சொல்லுவார், இதுக்கு மேலே நீ குடிச்ச உனக்கு யமனோட கையை தான் நீ பிடிக்கிற மாதிரி ஆகுன்னு. அப்போ சொன்னால் தான் அந்த மனுஷன் கேட்பாங்க, இல்லாட்டி கேட்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் அப்படிதான்றத நினைக்கிறோம். அது மாதிரி எல்லாமே நமக்கு சூழ்ந்து வருது. இது சாயப்பாவாக உருவாக்குனதுன்னு நினைக்கிறோம். இது சாயப்பாவில் உருவாக்கலை, நீங்கள் உங்கள் மாயையோட தொடர்பில் இருந்து அதை உருவாக்குறீங்க. அவர் எத்தனையோ இடத்துல வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாரு, கேட்கல. எனக்கும் ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு லைஃப்பில் 2019 முடிவெடுக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அப்போ தான் தோணுச்சு, இப்போ தோணுது. ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக தான் நடந்தது. அதை ஒழுங்காக நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தா நமக்கு அந்த ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் நமக்கு உடம்பு மனசு சரியில்லாமல் இருந்த பாருங்க. சில விஷயம் நடந்ததால் அது நடக்காமல் இருந்திருக்கோம். ஸோ கடவுளோட தீர்ப்பை தான் நாமளே உருவாக்கிக்கிறோம். இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குன்னு. நமக்கு ஆசைகள் ஜாஸ்தின்றதால நாம் 10 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா இருந்து அது கடவுள் கொடுக்கறதுன்றோம். அந்த 9 பாயிண்ட்டை பார்க்க மாட்டேன்றோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுகள். எந்த ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருக்கும், எந்த ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கும். ஆனால் நம்ம ஆட்கள் பார்க்கறது இந்த 2வது கெட்டதில் இருக்கக்கூடிய நல்லதை தான் பார்ப்பாங்க. நல்லது இருக்கேன்னு அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ஆர்கியூ பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 9 பாயிண்ட்டும் உனக்கு ஆபத்தை கொடுக்குன்னா, இல்லை அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் டெவலப் ஆகிடுவேன். சரி ஆகு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், சரி விடு, இனிமேல் உன் கையை நான் பிடிச்சிக்கிறேன், இனிமேல் என் கையை நீ பிடிக்க வேண்டாம், உன் கையை நான் பிடிச்சிக்கிறேன், ஏன்னா உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது இல்லை. இப்போ நீ ஆபத்தில் சிக்க போகிற, அப்போ நான் உன்னை கூப்பிடணும்ல, அதுக்கு நான் தானே ஆகணும்.
அப்படின்ற ஒரு எண்ணத்தின் மூலமாக அவர் நம்மளுடைய கையை பிடிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் அர்த்தம். அதாவது வலுக்கட்டாயமாக நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அவர் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. நம்ம குழந்தைங்க ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி நான் சாப்பிட மாட்டேன், ஐஸ்கிரீம் வாங்கி தந்தால் தான் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வீசிங் வரும் கண்ணா அப்படின்னு சொன்னால் கூட இல்லை சாப்பிட்டு தான் ஆகுனா சரி, இல்லாட்டி இதை கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம். இதை சாப்பிட்டா அவனுக்கு ஐஸ்கிரீம் சொல்லுவோம். குழந்தை அழகாக சாப்பிடும். சாப்பிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும். ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே அன்றைக்கி ஈவினிங் டாக்டர்கிட்ட போயிட்டு மூச்சு வாங்கும், அது வாங்கும், இது வாங்கும், ட்ரீட்மெண்ட்டு. அடுத்த 2-3 நாளைக்கு சாப்பிட முடியாது. சரி, குழந்தைங்க தான் கேட்குறாங்க அப்படின்னு அம்மாவால் கண்டிக்கவும் முடியல. என்ன கண்டிச்சாச்சு, அழுதாச்சு. இப்போ என்னென்ன கொடுக்கலனாலும் வீசிங் வரும். ஏன்? அழுது 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 அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அழுதாக கூட வீசிங் வரும் குழந்தைங்களுக்கு. அது ஒரு இறுக்கம் தானே, மன இறுக்கம் தானே. அப்போ ஸ்வீட் சாப்பிட்டா, கூலிங் சாப்பிட்டாலும் வீசிங் வரும். இப்போ அம்மா என்ன முடிவு எடுப்பாங்க? அழுதாலும் வீசிங் வரப்போகுது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் வீசிங் வரப்போகுது. ஆக மொத்தம் இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிடுச்சு. அதனால் சந்தோஷமாக இருக்கிறத கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போதானே போன்னு சொல்லி அம்மா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் அப்பாவும் இங்கே வழிகாட்டுறாங்க நமக்கு. நான் கொடுக்கலன்னா நீ அதை நினச்சே நீ ஏங்குவேன், அதுவும் உனக்கு ஆபத்து தான் கொடுக்க போகுது. கொடுத்தாலும் உனக்கு ஆபத்து தான் வரப்போகுது. அதனால் கொடுக்குற என்னமோ 10 நாளோ 15 நாளோ சந்தோஷத்தை அனுபவி, அதுக்கப்புறம் ஆபத்து தானே முடிய போகுது. அப்புறம் நம்மளை காப்பாற்றி ஆகணும்ல. இது தாங்க சாயப்பாவோட கணக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் குழப்பமே இருக்காது. நான் போட்ட ஆட்டத்துக்கும் பேசின பேச்சுக்கும் இந்த சந்தோஷம் இப்படி பேசுகிறான்னு சொல்லி எல்லாருமே ஒன்றும் இல்லை. இன்னும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அத்தை, அவங்கக்கிட்ட நான் அவங்க இந்த அன்பேசாய் அப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், அப்பாவோட தங்கச்சி. அப்போ அவங்கெல்லாம் எப்படி என்னை பார்த்துருப்பாங்கன்னா, நான் எதுக்கும் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்துகிறவன். அவ்வளோ கடன் இருந்தால் அட விடுங்க அக்கான்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். அட விடுங்கக்கா, அதை பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, டே என்னடா இப்படி இருக்கிற, டே இப்படிலாம் இருந்தால் பிரச்சனைடா, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அவ்வளோ அப்படி பார்த்த ஒரு சந்தோஷம் திடீர்னு போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி, டே என்னடா நீயா பேசுகிற? ஆமாம் நான் தான். ஏண்டா சொல்லல? இல்லை அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கணக்கு அப்படின்னு. சரி அப்பா சொன்னாங்கடா, பார்த்தேன்டா, நல்லா தான் பேசுனேன், ஆனால் நீ இது பேசுன மாதிரி நீ நடப்பியாடா, எனக்கு சந்தேகமாக இருக்குடா அப்படின்னாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்படி ஆட்டம் போட்டு இருப்பேன், இப்போ எப்படி ஆட்டத்தை நிறுத்தி வச்சுருக்கன்றதை யோசிச்சாதான் புரியும். ஆனால் ஒரு விஷயம் அதையும் சொன்னேன். சரி ஓகே, நான் அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறேனோ அதுதான் என் சாயப்பா மேலே சத்தியமான்றேன் அப்படி சொல்கிறேன். டேய் எதுக்கு முன்னாடி எத்தனை சத்தியம் பண்ண அப்படின்னாங்க. சரி நீங்கள் ஒன்றும் நம்ப வேண்டாம், முன்ன இருந்த வாழ்க்கையோட இப்போ கொஞ்சம் எப்படி இருக்கேன்னா, இப்போ நல்லா இருக்கடா. அப்போ நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் சாயப்பா தான், வேறு ஒன்றும் இல்லைன்னு. ஏன்னா அவங்கக்கிட்டலாம் கேட்டிருக்கு, 1000 கொடுங்க, 2000 கொடுங்க, 3000 கொடுங்க, 10,000 கொடுங்கன்னு. ஸோ அவங்களும் 1,00,000 ரூபா வெளியில் வட்டிக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதையும் கட்ட முடியல. ஏன்னா எல்லாருடைய குடும்பத்துலேயும் அந்த கஷ்டங்கள் இருக்கத்தானே செய்யும். இப்போ நம்ம கட்டலைன்னா அப்போ அவங்க கட்டணும். அப்போ அவங்களுக்கு அந்த 1,00,000 ரூபா திருப்பி அவங்கள தான் கேட்பாங்க. அவங்க தான் கஷ்டப்பட அந்த 1,00,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா ஏதோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி, நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அந்த 1 லேக்கை திருப்பி கொடுத்தேன். அப்போது அவங்கள பார்க்கக்கூடிய சந்தோஷம் எப்படி இருந்தால், இப்போது அவங்க எதை வச்சு நம்புகிறாங்கன்னா, ஓகே இவன் நல்லா இருக்கான், இப்போ சூப்பராக இருக்கான், அப்போ அவனுக்கு மாற்றங்கள் இருக்குது, அப்போ சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அப்போது ஆட்டம் போட்டது தப்பு இல்லை, கொண்டாட்டமாக இருந்தது தப்பு இல்லை. ஆனால் அதை எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லி நம்ம திருத்திக்கிட்டோம் பாருங்கள், அதுதான் சரி. ஏன்னா மனிதர்கள் அத்தனை பேரும் ஆரம்பத்தில் இருந்தே கடைசி வரைக்கும் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இடையில சில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்கும். ஆனால் அது நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லி நம்ம திருத்திக்க முயற்சி பண்ணுறோம் பாருங்க,
அங்கே தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பமாகும். கடவுள் மன்னிக்கிறவர், தண்டிக்கிறவர் இல்லை, மன்னிக்கிறவர். அப்போ அவர் மன்னிக்கிறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையோட திசையை மாற்றணும், நம்ம புத்தியை அதிகரிக்கணும். அப்படி அதிகரிச்சிட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா.